ஒரு நாள் காணாப்பா நீ சூரியகுமார் யாதவ், அந்த ரோஹன் கராயின் ஒரு அடிப்பா அந்த காலத்து அப்படி படுத்துனா சிக்ஸ் அடிப்பா, படுத்துட்டு போர் இப்படின்னா ஸ்வீப் அப்படின்னா போட்டு இங்க அதுக்கப்புறம் பேக் டு சூர்யா ஸ்டாக். இன்னைக்கு ஒரு டிபிக்கல் ஷாட் ஒரு ஷாட் கூட ஆடல பார்த்தா இன்னைக்கு அவனோட சூர்யா பிக்கப் ஷாட் ஒண்ணு கூட ஆடல இன்னைக்கு. இந்த 17-6 18-6 கபில 175 நாட் அவுட் அடிப்பான் தெரியுமா. ஒரு கேப்டன் இந்த மாதிரி ஆன அடிக்கிறதே எல்லா டீமும் என்னடா நம்ம கேப்டன் அப்படி உயிர் கொடுத்துட்டு ஆடுறாங்க. இன்னைக்கு எப்படின்னா சூரியகுமார் யாதவ் வாண்ட் டு ப்ரூவ் அ பாயிண்ட், நான் கேப்டன்ஸ் நாக் அடிச்சு வின் பண்ணி கொடுக்குறேன்டா, என்னோட ஊர்ரா பாம்பே, மும்பை இந்தியன்ஸ் லோக்கல் லேடர், நான் மும்பை பிளேயர் ரஞ்சி டிராபி அடிச்சு காம இது என்னோட விக்கெட், ஐ நோ விக்கெட் பேக் பாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆன நம்பர் அதுதான் பிஸ்தாத்தனம். ஆனா ரொமாரியோ ஷெப்போர்டுக்கு ஹேட்ரிக் கொடுத்து உதவாங்கன்னா அந்த டீம் எவ்வளவு மட்டமா ஆடிடணும் பாருங்க. ஜேசன் ஹோல்டர் நீங்க நேத்துக்கு தான் ஆர்கியூ பண்ணுங்க, ஜேசன் ஹோல்டர்லாம் என்னடா இன்னும் வந்து அந்த போலிங் போடுறாங்கடா பாருங்க 3 for 30. என்ன பண்ண சொல்றேன், ரொமாரியோ ஷெப்போர்ட் 5 விக்கெட் எடுக்கிறான், ஒரு ஹேட்ரிக் எடுக்கிறான், அப்ப இவ்வளவு மட்டமா ஆடி இருக்காங்க ஸ்காட்லாந்து, அது யோசி. ஏச்சிக்கா இதே வந்து ஒரு இந்தியா யுஎஸ்ஏ அடிக்கும் போது வாட் அன் இன்னிங்ஸ் பை சூரியகுமார் யாதவ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்னிங்ஸ் ஐ ஹவ் எவர் சீன். கபில் தேவ் இன்னிங்ஸோட கம்பேர் பண்ணீங்களே சீக்கா, அதே மாதிரி ரொமாரியோ ஷெப்பர்ட் ஒரு 5 for எடுக்கும் போது ஏடா ஸ்காட்லாந்து எடுத்தாண்டா, என்னையா நியாயம் இது. Okay, surrender. Okay, I give it to you.